பீடை மாசம் என்று சொல்லி என்ன செய்யக்கூடாது, நம்ம சொல்லக்கூடாது. இஸ்லாமிய நம்பிக்கைப்படி அப்படி பேசவே கூடாது. இந்த மார்க்கம் மிக அற்புதமான மார்க்கம். அதுவும் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் காலத்தை பற்றி பேசுகிறான். நான் எதற்காக அல்லாஹ் இந்த உலகத்தை படைச்சான், அதுல எதற்காக இந்த காலம் என்பது படைக்கப்பட்டிருக்கிறது, திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்லி வஹ்திலாஃபில் லைலி வன் நஹாரி லா ஆயாத்தி லிஉலில் அல்பாப். வானம் பூமி படைத்திருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் சிந்திக்கக்கூடியவர்களுக்கு சான்று இருக்கிறது. இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். வானத்தை பார், பூமியை பார், இரவு பகல் மாறி மாறி வருத, இதை நீ நல்லா சிந்திச்சு பார். மூட நம்பிக்கைக்குரிய விஷயமா அறிவுபூர்வமான விஷயமா, அதிலே உனக்கு சான்று இருக்கிறது என்று சொல்லி திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறத பார்க்கிறோம். இப்போ பாருங்க, நிமிடம், அதே போல மணி, அதே போல மாதம், வருஷம், இப்படிதான் அல்லாஹ் நினைஞ்சிருக்கிறான். இந்த நாட்களை அல்லாஹ் நமக்கு படைத்திருக்கிறான். பகல் இரவு மாறி மாறி வர்றதுனால உலகம் இயங்குது. அப்ப இந்த உலகத்தில் காலம் என்பது அல்லாஹ் நமக்கு படைத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு கருவி. அது இப்போ ஒரு ட்ரெயின் கிளம்பி போகுதுன்னு வைங்க, சென்னையில இருந்து திருநெல்வேலி வரைக்கும் போகுது. அந்த போகக்கூடிய அந்த ட்ரெயினுக்கு தண்டவாளம் இல்லாட்ட போகுமா? அதை தன்னுடைய பயணத்தை அமைத்துக் கொள்ளுமா? மனித வாழ்க்கைக்கு அவனுக்கு பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடிய அவனுடைய அந்த வாழ்க்கை அம்சம் சரியான முறையிலே செல்வதற்காகத்தான் இறைவன் காலங்களை படைத்திருக்கிறான். பகல் இரவு என்பது இறைவன் மனிதனுக்காக படைத்த ஒரு அம்சம். அது அதுல எங்க நல்ல நேரம் கெட்ட நேரங்கிறது எப்படி வருது? இந்த நேரம் நல்ல நேரம், இந்த மாசம் கெட்ட மாசம், இப்படி நம்ம சொல்ல முடியுமா? எல்லா நாட்களிலும் யாராவது ஒரு ஆள் இறந்து கொண்டே இருக்கிறார். எல்லா நாட்களிலும் யாராவது ஒரு ஆள் பிறந்து கொண்டே இருக்கிறார். இப்ப என்ன நல்ல நேரம், என்ன கெட்ட நேரம்? அப்ப நல்ல நேரம் கெட்ட நேரம் என்ற பெயரிலே, அதுவும் குறிப்பா இஸ்லாமிய நம்பிக்கையினுடைய பெயர்ல அப்படி சொல்லக்கூடாது. அது மாற்று மதத்தினுடைய நம்பிக்கையினுடைய ஒரு கலா